அண்ணா ஆடு எத்தனை குட்டின்னு போட்டிருக்கு? இது வந்து 3 குட்டி போட்டிருக்கு. சரிங்க. 2 கிடாய் ஒரு பொட்டை போட்டிருக்கு. சரிங்க. ஆமா, செம்போர் ஆடு. 3மே செம்போர் குட்டி. 3மே தாய மாதிரி ஆடு குட்டி 3மே. சரிங்க. 3மே தாயே மாதிரி கலர்ல இருக்கு. 3 ஓல இருக்கு. இப்ப 27 ரூபா சொல்லுவாங்க. சரிங்க. 24 கேட்காங்க. 24 வரை கேள்வி. 24 கேட்காங்க. 25னா கொடுத்துறலாம். 25னா கொடுப்பா. 25னா கொடுத்துறலாம். 24 தான் கேட்காங்க இப்போ. 2 கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஆமா, 2 கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா நல்லா விக்கணும். எல்லாமே நல்லா விக்கும். நல்ல வியாபாரத்துக்கு நல்ல வேலை. நம்ம கடா மாதிரி நல்லா விக்கி, ஆடு நல்லா விக்கி. நல்ல ஒரு நல்ல எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அந்த ஒரு ஆட்டை? இது ஒரு ஆடு 5 வருஷம் வளர்க்கலாம். 5 வருஷத்துக்கு மேற்பட்டு வளர்க்கலாம். நல்லா வளர்க்கலாம். சரிங்க. சூப்பர் ஆடு. இதெல்லாம் தடுப்பூசி போட்ட குட்டிகளா இல்ல போடா? ஆனா இன்னும் புரட்டாசி மாசம் வரல பிபிஆர் போட்டுதான் ஆகணும். பிபிஆர் போட்டுதான் 6 மாசம் குட்டி போட்டுதான் ஆகணும். சரிங்க சரிங்க சரிங்க. குட்டியை போட வேண்டாம், ஆட்டு போடணும். அதாவது குட்டிக்கு போட வேண்டாம், குட்டி சின்னதா இருக்கு, அதனால ஆட்டுக்கு மட்டும் போட்டா போதும். குட்டி வீட்டுல அடைச்சிக்கலாம் இல்ல, ஆடு மேய போகும். சரிங்க சரிங்க. ஆமா, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். 2 ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. 2 ஆடு இப்படி குட்டியோட இருக்கு. 2 குட்டி. 2 குட்டி. குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 கிடா குட்டி. இதுக்கும் கிடா குட்டி தான், அதுக்கும் கிடா குட்டி தான். ஒரு செட் என்ன விலை வந்துச்சு? 25,000 ரூபாய். 25,000. என்ன விலை சொன்னாலும் எவ்வளவு குறைச்சிங்க? 30,000 சொன்னாங்க. பல்லு எப்படி பார்த்து வாங்குனீங்க? பல்லு நல்லா பூ மரமா இருக்கு பாருங்க. பல்லு ரெண்டுமே நல்லா இருக்கு. அதாவது அது குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும்? அந்த ஆட்டு குட்டி 1 2 3 மாச குட்டி, 1 1 மாசம். 1 மாசம் குட்டி தான். இந்த குட்டிகளுக்கு எதுவும் தடுப்பூசி எதுவும் போட வேண்டியது இருக்குமா? இன்னுமே பார்த்து இனிமே நாங்க வீட்டுல போய் போடணும். நீங்க வீட்டுல போய் பார்த்து தான் போட வேண்டியது. அதாவது இப்போ ஆடு நல்ல மடுகட்டோட இருக்கு. என்ன விலை சொன்னாங்க, நம்ம எவ்வளவு குறைச்சு? 30,000 சொன்னேன். 35,000 சொன்னா குறைக்க மாட்டேன். இது 35,000. இது 30,000. இது 30,000. இது கொஞ்சம் கலர் கம்மியான கலர் கொஞ்சம் கூட. ஆமா, குட்டி நல்லா அழகா இருக்கு ரெண்டும். ஆமா. இன்னும் வளர்த்தா எவ்வளவு வளர்த்தா நமக்கு லாபம் அப்படிங்கிறதே கிடைக்குது. எப்படி கரெக்டா இன்னும் ஒரு 6 மாதம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்த்தா குட்டி வச்சு லாபம் தான். லாபம் தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். கோயிலுக்கு என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு வாங்குனீங்க? 18. சரிங்க. இப்ப நம்ம என்ன விலைக்கு வாங்கிருக்கோம்? 17,500. என்ன இடமதி போறோம் இந்த குட்டியில? சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? சூட்டா தான் இருக்கு. மக்கள் வந்தா வாங்கலாம், ஆனா கொஞ்சம் அதிகமா தான் அந்த மாதிரி இருக்கு. குட்டி வரது எப்படி இருக்கு? குட்டி வரது பரவாயில்லாம தான் இருக்கு. சரிங்க. நல்ல கலர் குட்டியா பார்த்து பிடிச்சிக்கல. கலர் தான் வேணுமா? கலர் நல்ல கலர். நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். கலர் குட்டிகளா வாங்கிருக்கீங்களா? ஒவ்வொரு குட்டிகள் என்னென்ன விலை வந்துச்சு? இது 1 7,500 8 அந்த கரையும் வந்துச்சு. சரிங்க. 7 கம்மி எதுவும் இல்ல. 7க்கு கம்மி எதுவுமே இல்ல. எல்லாம் பொட்டை குட்டி. அந்த ஆமா, எல்லாம் பொட்டை குட்டி. ஆமா, அதை விட்டு கொடுக்க முடியாங்க ரேட்டு. நீங்க என்ன விலை கேட்டீங்க? நம்ம வந்து இது 6 ரூபா அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். சரிங்க. ஆனா ரேட்டு விட்டு கொடுக்க முடியாங்க. சரி, வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு கூட 1000 ரூபாயும் பரவாயில்லன்னு பிடிச்சிட்டோம். வளர்க்கணும் ஆசைப்பட்டனால கூட 1000 ரூபாய் பிடிச்சிட்டோம். இது வந்து இப்ப நம்ம இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா இது பருவத்துக்கு? இது இன்னும் நம்ம 6 மாசத்துக்கு மேல வளர்க்கணும்னு. வளர்க்கணும். ஆமா, அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பருவம் நம்ம 6 மாசம் வெயிட் பண்ணாதான் குட்டி போடும். சரிங்க. நமக்கு 1 வருஷம் வளர்ப்பு இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை குட்டிகள் இருக்கு? இல்ல, நம்ம 8 குட்டி இருக்கு. சூப்பரா இருக்கு. 8 குட்டி இருக்கு. நம்ம மொத்தம் 8 குட்டி. ஆமா. நீங்க எத்தனை பிடிக்கணும்னு நினைச்சு வந்தீங்க? நாங்க ஒரு 6 தான் வந்தோம். சரி, நமக்கு பிடிச்சிருக்கு. சரி, இங்க நம்ம வீரூர்ல இருந்து வரோம், ரொம்ப தூரம். சரி, வயமா அலைய முடியாது, கூட 2 சேர்த்து. கூட 2 சேர்த்து பிடிச்சாங்க. இப்போ இதுகளுக்கு எத்தனை கிடா பிடிச்சிருக்கீங்க? இல்ல, கிடா நம்ம வீட்டுல இருக்கு. வளர்ப்பு ஏற்கனவே ஒரு 4 குட்டி கிடக்கு வீட்டுல. அது கூட கிடா இருக்குது, அதனால கிடா பிடிக்கல. ஓ, பெரிய கிடா? பெரிய கிடா இருக்கு வீட்டுல. ஆட்டுக்கு தேவையான கிடா இருக்கு. நம்ம பிள்ளைங்க கிடா இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா கூட தான். எங்களை பொறுத்த வரைக்கும் கூட தான். நாங்க ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டோம், அதனால ரேட் எப்படின்னு விசாரிக்கல. எங்களுக்கு பிடிச்ச குட்டியை பார்த்து பிடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து ஒவ்வொன்றா நம்ம ரேட் விசாரிக்கல. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பரா சொன்னீங்க. என்ன விலைங்க சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 3 சொன்னாங்க. சரிங்க. 2,500 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி தான். பால் தரத்துல இருந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுக்கு பால் கொடுக்க வேண்டியதுக்குமா? இதுக்கு தேவைப்படாது, குடிச்சாலும் கொஞ்சம் வச்சா நல்லதுதான். தேவைப்படாது, ஆனா கொடுத்தா நல்லது. அது என்னென்ன கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும், நமக்கு டக்குனு உண்டாகும். சரிங்க. குடுத்தா டக்குனு உண்டாகும். கரெக்டான வார்த்தை. இது எப்படி பிடிக்குமா இல்ல நம்ம எப்படி பிடிச்சு கொடுக்கறது? இந்த குட்டியை வாங்கிட்டு போயிடுறோம், குடிக்கவே மாட்டேங்கப்பா பால். கொடுத்தா போக முடியாது. ஒரு நாளைக்கு பட்னியா போட்டு ஆசை பயப்படக்கூடாது. ஒரு 2 நாள் பட்னியா கிடந்தா பயப்பட வேண்டாம். மறாத காலம் பாட்டு போட்டு ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சு. ஆனா இது கிடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி. என்ன கடவுள பொட்டை குட்டி வாங்கிருக்கீங்க? செம்பரியில பொட்டை வாங்கிருக்கீங்களா? சரி, நம்ம கிடைச்சது ஆடாக்க ஒரு ஆசை. தாயாடா ஆக்கணும். தாயாடா ஆக்கிடலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். நல்ல அழகான குட்டி. சரிங்க. இருக்கா? ஆமா, 2 குட்டி ஒரு ஆடு. 2 குட்டி ஒரு ஆடு. குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? 2 பொட்டை மாதிரி. 2மே பொட்டை குட்டி தான். என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 25 ரூபா சொல்லிருக்காங்க. 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 20,000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. பல்லு பாத்தீங்களா? இருக்கு. பல்லு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? பல்லு நல்லா தெரியாது. பல்லு நல்லா இருக்கு. அதாவது 2மே பொட்டை குட்டியா தேர்வு செஞ்சிருக்கீங்களா? அப்படியே ஆடா உற்பத்தி பண்ணிக்கலாம்னா? பண்ணையா. சரிங்க, பண்ணையா உற்பத்தி பண்ணிக்கலாம். எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? அது 6 உருப்படிக்கு 8 உருப்படி வாங்கிருக்கோம். சரிங்க சரிங்க.
சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர். 17 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 2 கிடாமரி. 2 கிடா குட்டி 17 சொன்னாங்க. 17 சொன்னாங்க. 14க்கு முடிஞ்சது. 14க்கு வாங்கியிருக்கா. சரிங்க. இப்போ நம்ம 2 கிடா குட்டியை நீ எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிறது உண்டு? ஒரு 2 வருஷம் வளர்த்தாதான் கிடாய் கரெக்டா வரும். 2 வருஷம் வளர்க்கணுமா? 2 ஆட்டுக்கா அப்படின்னா? ஆமா ஆட்டுக்கு. ஆட்டுக்கு தான் நல்ல உறுதியா நல்ல சரிங்க சரிங்க. நல்ல நெட்டு உயரம் இருக்கு, நல்ல கால் தாக்கும் இருக்கு. ஆமா. இது அப்பனா இன்னும் எப்ப பல்லு போட வரும் இது பருவத்துக்கு? ஒரு வருஷம். இப்ப நம்ம என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கோம்? 14 ரூபா கொடுக்குது. 14,000 ரூபா. ஒரு குட்டி 7,000 ரூபா கணக்கு வந்து. ஆமா 7 ரூபா. ஆனா பொடிய குட்டியா இருக்கு 7,000 ரூபா பரவாயில்லையே. அப்படி ரேட் அதிகம் தான். ஆனா இருந்தாலும் இந்த குவாலிட்டிக்காக மதிப்பு. கலரு இந்த கலருக்காக வாங்கியாச்சு. சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க. சரி. பொட்டை குட்டியா? 2 ஆண்குட்டி தான். ஆண்குட்டி. ஆமா. என்ன விலை சொன்னீங்க? என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? இது நம்ம வந்து விலைக்கு வந்து வாங்கியிருக்கு. நீங்க வாங்கியிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 3 சொன்னாங்க. சரிங்க. நான் 3 வாங்கியிருக்கு. 3க்கு வாங்கியிருக்கீங்க. ரெண்டுமே கிடா குட்டி ஒரு டைப் இல்லையா? ஆமா 2 ஒரு டைப்ல. அதாவது ஜோடி 3000 ரூபா வந்திருக்கு. என்ன காரணத்துக்கு சின்ன குட்டியா வாங்கியிருக்கீங்களே? எங்க வீட்டுல இருந்து ஒரு ஒரு பால் மாட்டு இருக்கு. அது அதுக்கு வாங்கியிருக்கு. எங்க வீட்டுல ஒரு மாடு இருக்கு. சரிங்க. அதுக்கு வாங்கியிருக்கு. ஒரு மாட்டுக்கு 2 குட்டி வாங்கியிருக்கலாம். எத்தனை குட்டி ஒரு மாடு வளர்க்கும்? இல்ல ஒரு மாடு 5-6 குட்டியே வளர்க்கும். 5-6 குட்டி வளர்க்கும். பால் கொடுத்து வளர்க்கும். சரிங்க. அந்த பாலை வெளியே ஊத்தாம நம்ம குட்டிகள் ஊத்தி வளர்த்துக்கிடுவீங்க. சரிங்க ரொம்ப நன்றி. அழகா இருக்கு. என்ன விலை சொல்லி வாங்கியிருக்கீங்க? ஆடோட சேர்த்து. ஆடோட சேர்த்து வாங்கியிருக்கீங்க. ஆடு வருதானே அப்பனா? ஆடாங்க வண்டியில. ஆடு பின்னால வண்டியில வச்சாச்சு. ஆடும் குட்டியும் சேர்த்து என்ன விலை வந்துச்சு? 13 ரூபா. 13,000 ரூபா. இப்போ இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? 2 பொட்டை குட்டி. ரெண்டுமே பொட்டை குட்டி. ஆடும் குட்டியும் சேர்த்து 13 நல்லா கிடைச்சிருக்கு. ஆடு எத்தனை பல்லு? 2 தெரிஞ்சவங்கன்னா கம்மியா கொடுத்துருக்காங்க. இப்போ குட்டியும் ஆடையும் சேர்த்து நம்ம இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? ஒரு 6 மாசம் வளர்க்கறதுக்கு ஒரு 6 மாசம் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும். சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர். இந்த கடை கோவிலுக்காக. ஆமா. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கோம்? 15 ரூபா அவங்க விலை சொன்னாங்க. சரிங்க. நம்ம ஒரு 12 ரூபான்னு கேட்டு 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 12 கேள்வி 13 ரூபாய்க்கு கூட்டி வச்சு வாங்கியிருக்கோம். என்ன மதிப்பு வரும்? இட மதிப்பு 13 கிலோ வரும். 13 கிலோ வருமா? ஆமா. சரிங்க. அவங்க என்ன எடை சொன்னாங்க? நீங்க என்ன எடை நீங்க கணிச்சீங்க? அவங்க மொத்தத்துல 15 ரூபா வேணும்னு கேட்டாங்க. சரிங்க. நம்ம ஒரு 12,500 கேட்டு கூட ஒரு 500 ரூபா. இல்ல இட மதிப்பு அவங்க என்ன எதுவும் சொன்னாங்களா? அவங்க இட மதிப்புல அவங்களும் சம்சாரி தான். சரிங்க. அவங்களும் நேரடியா சம்சாரிக்கிட்டே வாங்கிட்டு. இப்போ இத பார்த்து எப்போ வந்தீங்க சந்தைக்கு? எப்போ வந்தீங்க? எத்தனை? நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்க. நான் நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த நேரம் கிடைக்கணும். இந்த கரும்பு வேணும்னா கண்டிப்பா இது 3 கலர் சேர்ந்த மாதிரில இருக்கு. ஆமா. இதுல கூட ஒரு கன்னி கிடாய் வேற இருக்கு. கூட கன்னி மாதிரி இருக்கு. அதான் கேட்டேன். சரிங்க. இது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை கிடா கோயிலுக்கு கொண்டு போவீங்க? ஒண்ணுதானா இல்ல ஒரு கிடாய் தான்? சரிங்க. ஒண்ணுதான். காலையில இருந்து வெயிட் பண்ணி இந்த ஒண்ணு பிடிச்சி. சரிங்க சரிங்க. நம்ம திருப்திக்கு நம்ம வாங்கியாச்சு. திருப்திக்காக வாங்கியாச்சு. சரிங்க ரொம்ப நன்றிங்க. பொட்டை குட்டிகளான கிடா குட்டி தானே? எல்லாமே கிடா குட்டிகள். விற்பனை பண்ண கொண்டு வந்திருக்கீங்களா? விற்பனை ஆனா குட்டிகளா? விற்பனை ஆகல. விற்பனை ஆகல. என்ன காரணம் இன்னைக்கு விற்பனை ஆகல? ஏன்னா இது 2 ஜோடி 15 ரூபா சொன்னேன். சரிங்க. இது 2 14 ரூபா சொன்னேன். சரிங்க. அனைத்து பேருக்கு 1000 ரூபா கம்மியா கொடுத்துலான்னு பார்த்தேன். செம்பரிக்கு விலை இல்ல. இன்னைக்கு செம்பரிக்கு விலை இல்ல. அதாவது என்ன காரணம் விலை இல்ல அப்படிங்கிறீங்கள? மழைதான். மழைக்கு முன்னாடி மழைக்கு முன்னால கொடுத்து வந்துக்கணும் இத. சரிங்க. நீங்க வந்து எப்படி வளர்த்த குட்டி? இதை மேய்ச்சல் விட்டு வளர்த்ததா கையற வச்சு வளர்த்ததா? இல்ல மேய்ச்சல் தான். மேய்ச்சல் வச்சு வளர்த்த குட்டிகள் தான். மேய்ச்சல் நைட்டுக்கு மட்டும் பறிச்சது அந்த மாதிரி. நைட்டு மட்டும் பறிச்சு வத. இதை இனிமே நீங்க வீட்டுக்கு தான் கொண்டு போறீங்க. இதே என்ன ஏதோ தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா? எப்படி? இல்ல எல்லாமே போட்டுதான் இருக்கு. தடுப்பூசி எல்லாம் போட்டுதான் இருக்கு. இது என்ன விலைன்னு கேட்டா ஃபைனலா கொடுக்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? ஏன்னா இதையும் அதையும் 12 ரூபா கொடுக்கலாம்னு பார்த்தேன். ரெண்டையும் சேர்த்து 12 ரூபான்னு கேட்டாலும் கொடுத்தலாம்னு நினைச்சு வந்தீங்க. கேள்வி இல்ல. கேள்வி இல்ல. சரிங்க. 11 ரூபா தான் கேள்வி. 11 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. 1000 ரூபாய் கம்மியா கேட்காங்க. ஓ சரிங்க சரிங்க. சென்னையாடா? சென்னையாடு. சரிங்க. அதாவது என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? அவங்க கேட்டது 37 கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. 37 கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க கேட்டது 25ல ஆரம்பிச்சு 29ல முடிஞ்சு. 25 ஆரம்பிச்சு 29ல முடிஞ்சிருக்கா? 4000 ரூபாய் கூடிட்டே. 4000 ரூபாய் கூடிருச்சு சொன்னோம். ஆனா விலை எப்படி கரெக்டான? சென்னையாடு நம்ம கொண்டு போய் பார்க்கணும். பார்த்தாதான் அப்படிங்கிறது தெரியும். சென்னையாடு அப்படிங்கறதுனால ரேட்டு அந்த அது எத்தனை மாசம்? அது வந்து கணிஞ்சு சேனை. சரிங்க. வாரத்துல ஈனுன்னு இருக்காங்க. இது இன்னும் 1 மாசம் எப்படி ஆகும்? சரிங்க. இந்த கிடா நமக்குள்ளதானா? கிடா நமக்குள்ள கிடையாது. நமக்குள்ள கிடையாது. ஆடு கூட சேர்ந்தது. ஆடு கூட சேர்ந்ததுனால அப்படியே கூடயே வச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆடு வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? எத்தனை வாங்கியிருக்கு?
நம்ம ஆடு அமையதை பொறுத்து எத்தனை நாளும் ஒரு 10 வாங்கலாம்னு வந்தோம். ஆ. இன்னும் அந்த அளவு விசேஷம் இல்ல. சரிங்க. குட்டியை பிரிச்சு வச்சு விற்காங்க. ஓ இப்போ இன்னைக்கு சந்தை கொஞ்சம் விசேஷம் இல்லைங்கிறிய. ஆமா, எல்லாமே குட்டியை பிரிச்சு ஆடை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அதாவது சென்னையாடா கிடைக்கல அப்படிங்கிறீங்க. சரிங்க சரிங்க. அதனால வந்து விருப்பம் இல்லை அண்ணனுக்கு 2 போதும் நிப்பாட்டிட்டீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அப்படியே போட்ட குட்டியானே பொம்மரி தான். ஆடு பல்லு. சரிங்க, என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 25 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 25 ரூபா சொல்லி 23 சொல்லி 20 முடிச்சிருக்கோம். சரிங்கண்ணே. ஆனா அதாவது சொல்லுங்க, நல்ல 3மே கரும்போர் அச்செடுத்த மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்துக்கலாம்? வேலைக்கு போவோம். எங்களுக்கு சொந்த வளர்ப்பு வீட்டு வளர்ப்பு வச்சிருக்கோம். அதாவது வீட்டு வளர்ப்புக்கு, அதாவது உற்பத்தி பண்ணிக்கலாம், ஒரு பண்ண முறைக்கு நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி? 3 உருப்படி வாங்கிருக்கோம். மொத்தம் 3 உருப்படி. இன்னைக்கு மொத்தம் அவங்க சொன்ன விலை எவ்வளவுண்ணே? சொன்ன வேலை 25,000 சொன்னாங்க. சரிங்க, எவ்வளவு குறைச்சிங்க? ஒரு 4 ரூபா 5 ரூபா 4000 ரூபாய் 5000 ரூபாய் பக்கமா குறைச்சாச்சு. நமக்கு எந்த ஊர் கொண்டு போகணும்? பசுந்தான பக்கம் கொண்டு போக வேண்டியதுக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர், நல்ல அழகான ஆடா பார்த்து வாங்கியிருக்கீங்க. சூப்பர். சரி, என்ன விலை சொல்றீங்க? 9 ரூபா சொன்னேன். சரிங்க, என்ன விலை கேள்வியில இருக்கு? 7 ரூபாய்க்கு கேட்காங்க. என்ன விலை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? 8 ரூபான்னு கொடுத்தேன். 8 ரூபா தான் கொடுக்க. சரிங்க, இப்ப என்ன 7500 ரூபாய் கேள்வி இருக்கு, 500 முன்ன பின்ன வருது. ஆமா, ரொம்ப வித்தியாசம். சரிங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சுமார் தான். சுமார் தான். மக்கள் வந்து வாங்க கஷ்டம் தானே? அப்புறம் வாங்கலாம், வாங்கலாம், விற்க முடியாது. வாங்கலாம், விற்க முடியாதா? புதுசா இருக்கு. ஆமா ஆமா. சரிங்க, இது வந்து எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? ஒண்ணுதான் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுதான் ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்க. ஆமா. சரிங்கண்ணே. அதாவது இது எத்தனை மாச குட்டியா இருக்கும்? இது ஒரு 8-9 மாதம் குட்டியா இருக்கும். கொம்பூர் குட்டி போலயே. ஆமா, கொம்பூர் தான். அழகா இருக்கு. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. சூப்பர். வளர்ப்புக்கு அப்படிங்கண்ணே. கோவிலுக்கு என்ன எப்ப மணிக்கு வந்தீங்க? சந்தைக்கு 7 மணிக்கு வந்தா. 7 மணிக்கு வந்தீங்க, ஒரு 1/2 மணி நேரத்துல பார்த்து வாங்கியாச்சு. இது பல்லு பாத்தீங்களா? ஆமா, பல்லு 2 பல்லு இருக்கு. பல்லு 2 பல்லு. ஆமா. என்ன ரேஞ்சில வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? என்ன ரேஞ்சில அமைஞ்சது? ஒரு 15 ரூபா ரேஞ்சில வாங்கலாம்னு வந்தா. சரிங்க. ஒரு 21,000 ரூபாய் சொல்லி 17,500 வாங்கிருக்கோம். 27 சொல்லி 21. 17க்கு அமைஞ்சிருச்சா? அதாவது ஒரு 4 ரூபா பக்கமா குறைச்சிருக்கிறீங்க. ஆமா. இது என்ன மதிப்பு வரும்? இட மதிப்பு அப்படின்னு பார்த்தா இதுல என்ன மதிப்பு? இட மதிப்பு பார்த்தா ஒரு 22 கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க. 22 வரும். நீங்க என்ன கணக்கு? நம்ம கணிப்பு ஒரு 20 கிலோ அந்த ரேஞ்சில வரும். 20 உங்களுக்கு தேவைப்படுதா? ஆமா. சரிங்க, ஓகே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? கூடவா குறைவா, இல்ல மக்கள் வந்து வாங்குற ரேஞ்சில தான் இருக்கா? வாங்குற ரேஞ்சில இருக்கு. வந்த திருப்தியா வாங்கிக்கலாம். நல்ல அழகான குட்டியா பார்த்து வாங்கிட்டீங்க. சரிங்க.